நம்ம தொடர்ந்து பல வாரங்களா இந்த லைஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை திறனை கதை மூலியமா பல செவிகளுக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம், இந்த கதை மூலியமா வாழ்க்கை திறனை நாம சொல்லும்போது அப்படி அது எப்படி நம்மளுடைய ஆழ் மனசுல போய் உட்காருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வரும். இன்னைக்கு யாராவது ஒருத்தவன் நல்லா திறம்பட பேசிட்டானா அவன்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆஹா பேசியே ஜெயிச்சுட்டடா, நீ பயங்கர கில்லாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ பேசி ஜெயிக்கிறதுனா வார்த்தையால் அவன் பேசினா மட்டும் போதுமா? அவன் ஜெயிச்சிடுவானா? இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான அந்த வாழ்க்கை திறன் லைஃப் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். ஒரு விஷயத்தை நாம சொல்றது பேசுறது மட்டும்தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. இதுல முக்கியமான ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. அதுல முதல் விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பேசுதல். நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா பளிச்சுன்னு எவ்வளோக்கு எவ்வளோ அதை ஈஸியாகவும் கிறிஸ்பாக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சொன்னால் அதை அவங்கள நேரடியாக போய் சேரும். அடுத்ததாக ஆக்டிவ் லிசனிங்னு சொல்லுவாங்க. அது நம்மளை பெரும்பாலான நேரத்தில் அது நம்ம கவனிக்கிறதே இல்லைல்ல. ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது அதை நாம் எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்கிறோம் அப்படிங்கிறதும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரொம்பவே முக்கியமானது. 3வது விஷயம் எழுதுதல். அடுத்தது 4வது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், அதாவது உடலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மொழி இருக்கு. என்ன விஷயத்த சொன்னாலும் சும்மா ஒரு ஃப்ளோவில் நாம் சொல்லி முடிக்கிறது எந்த விதத்தில் இது சரியானது? அப்படி நாம் சொல்லாமல் கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து எது சரி எது நுட்பமானது அப்படின்னு சொல்லும் போதும் மற்றவர்கள் நம்மை நோக்கி வந்து சொல்லும்போது அதை கேட்கிறது தான் அது திறம்பட அமையுது. ஒரு நாள் சுவாமி விவேகானந்தரும் ஜேஆர்டி டாட்டா அவர்களும் ஒரு கப்பல் பிரயாணத்தில் சந்திக்கிறாங்க. அப்போ சுவாமி விவேகானந்தர் வந்து தாத்தாவை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு. நான் சிகாகோவை நோக்கி பயணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, அங்கே எதற்காக போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் கேட்குறார். டாட்டாவும் அதுக்கு பதிலளிக்கிறார், நான் இந்தியாவில் ஒரு ஸ்டீல் கம்பெனி ஆரம்பிக்கணும், மேனுஃபேக்சரிங் அதாவது தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன். அதற்கான பொருட்களை நான் யூஎஸ்லேருந்து கொண்டு வந்து இந்தியாவில் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆஹா, ரொம்ப பெரிய விஷயமாச்சே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு இல்லையா? அந்த அறிவியலை நீங்கள் ஏன் பலருக்கு சொல்லித்தரக்கூடாது? அதை ஏன் ஒரு படிப்பு சாதனமாக பயன்படுத்தக்கூடாது? அப்படி பயன்படுத்தினா இந்தியாவில் இருக்கிற பல இளைஞர்கள் அதனால் சாதிப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அன்றைய பயணம் அங்கே முடிஞ்சது. 2 பேரும் 2 திசையை நோக்கி போயிடுறாங்க. அன்னைக்கு நம்மளுடைய ஜேஆர்டி டாட்டா தன்னுடைய செவிகளால் அதை கவனித்து கேட்டதன் விளைவு இன்னைக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது. யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க சொன்னாங்க, அவ்வளோதானே, இதில் கேட்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருந்தாலோ, யாரோ ஒருத்தர் பயணப்படுறார் ஏதோ பண்ணுறாரு நாமையே இதெல்லாம் சொல்லிக்கிட்டுன்னு சுவாமி விவேகானந்தர் நினச்சிருந்தாலோ இன்னைக்கு இவ்வளோ பெரிய கல்வி ஸ்தாபனம் இந்தியர்களுக்கு கிடைச்சிருக்காது. பாருங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது இன்றைய பெற்றோர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை நம்மக்கிட்ட ஓடி வந்து பல விஷயங்களை சொல்ல வரும். ஆனால் அதை கேட்குறதுக்கு நம்மளுடைய 2 செவிகளும் ரெடியாக இல்லை. பெற்றோர்களே நல்லா கவனிங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கான ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம்தான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். இதை நாம் எந்த அளவுக்கு வலுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகளும் கற்றுக்கொள்கிறாங்க. மறக்காதீங்க, நிறைய நாம் படிக்க நிறைய நாம் கேட்க நிறைய நாம் பேச குழந்தைகளும் நம்மளிடத்திலிருந்து கற்றுக்கிறாங்க. மறந்துடாதீங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்கில் டு சர்வைவ். நன்றி, வணக்கம்.